ஓம் சாந்தி. 13/10/2025 காலை முரளி. முரளியின் சாரம் பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தேவதைகளாக ஆக வேண்டும் என்பதால் மாயையின் அவகுணங்களை விட்டுவிடுங்கள். கோபப்படுவது, அடிப்பது, தொந்தரவு செய்வது, தீய காரியங்களை செய்வது, திருடுவது போன்ற இவை அனைத்தும் மகா பாவம் ஆகும். கேள்வி: இந்த ஞானத்தில் எந்த குழந்தைகள் வேகமாக செல்ல முடியும்? யாருக்கு நஷ்டம் ஏற்படும்? யாருக்கு தனது வரவு செலவு கணக்கு வைப்பதற்கு வருகிறதோ அவர்கள் இந்த ஞான மார்க்கத்தில் தீவிர வேகத்தில் செல்ல முடியும். யார் ஆத்ம அபிமானியாக இல்லையோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வரவு செலவு கணக்கு வைக்கும் பழக்கம் உள்ளது. அவர்கள் இங்கேயும் வேகமாக செல்ல முடியும். பாடல்: உன் முகத்தை பார்த்துக்கொள் மனிதனே. ஓம் சாந்தி. ஆன்மீக நடிப்பை நடிக்கும் குழந்தைகளுக்காக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். ஏனெனில் ஆத்மாதான் எல்லையற்ற நாடகத்தில் நடிப்பு நடித்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இது மனிதர்களுக்கான விஷயம் அல்லவா? குழந்தைகள் இந்த நேரத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வேத சாஸ்திரங்களை படிக்கலாம், சிவ பூஜை செய்யலாம். இருந்தாலும் இதன் மூலம் என்னை யாரும் அடைய முடியாது என்று தந்தை கூறுகின்றார். ஏனெனில் பக்தி என்றாலே கீழே இறங்கும் கலையாகும். ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகிறது எனில் அவசியம் வேறு எதன் மூலமாவது கீழே இறங்கவும் வேண்டும். இது ஒரு விளையாட்டாகும். இதனை யாரும் அறியவில்லை. சிவலிங்கத்தை பூஜை செய்கின்ற போது அவரை பிரம்மா என்று கூற மாட்டார்கள். அவ்வாறு எனில் யாரை பூஜை செய்கிறீர்களோ அவர் யார்? அவரை ஈஸ்வரன் என்று புரிந்து கொண்டு பூஜை செய்கின்றனர். முதலில் நீங்கள் பக்தி செய்ய ஆரம்பித்த போது வைரத்தினாலான சிவலிங்கத்தை உருவாக்கினீர்கள். இப்பொழுது நீங்கள் ஏழைகளாகிவிட்டீர்கள். அதனால்தான் கல்லினால் உருவாக்குகிறீர்கள். அந்த காலகட்டத்தில் வைரலிங்கம் 4000-5000 ரூபாய் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தின் அதல் விலை 5 முதல் 7 லட்சம் ஆகும். அப்படிப்பட்ட வைரம் இப்பொழுது கிடைப்பதும் கடினமாகும். நீங்கள் கல்புத்தி உள்ளவராகிவிட்டீர்கள். அதனால்தான் ஞானம் இல்லாததால் கல்லை பூஜை செய்கிறார்கள். ஞானம் இருப்பதால் நீங்கள் பூஜை செய்வதில்லை. சைத்தன்யமான ரூபத்தில், அதாவது உயிரோட்டத்தோடு அவர் எதிரில் இருக்கின்றார். அவரைத்தான் நீங்கள் நினைவு செய்கிறீர்கள். நினைவின் மூலம் பாவங்கள் அழிந்துவிடும் என்பதை அறிவீர்கள். கீதையிலும் கூறப்பட்டுள்ளது, ஹே குழந்தைகளே, பிராணி என்று. பிராணி என்று ஆத்மாக்களுக்கு கூறப்படுகிறது. பிராணி உயிர் நீங்கிவிட்டால் பிணங்களாகி விடுகிறீர்கள். ஆத்மா வெளியேறி விடுகிறது. ஆத்மா அழிவற்றது. ஆத்மா சரீரத்தில் பிரவேசிக்கும் போது அது சைத்தன்யமானதாக, உயிருள்ளதாக இருக்கிறது. தந்தை கூறுகிறார், ஹே ஆத்மாக்களே, எந்த அளவு தெய்வீக குணங்களை தாரணை செய்திருக்கின்றேன். எந்த விகாரமும் எனக்குள் இல்லைதானே. திருடுவது போன்ற எந்த அவகுணங்களும் இல்லை அல்லவா என்று தனக்குள்ளே சோதித்து பாருங்கள். அசுரத்தனமான காரியங்களை செய்தால் கீழே விழுந்து விடுவீர்கள். அந்த அளவிற்கு உயர்ந்த நிலை அடைய முடியாது. கெட்ட பழக்கங்களை அவசியம் நீக்க வேண்டும். தேவதைகள் ஒருபோதும் யாரிடத்திலும் கோபப்பட மாட்டார்கள். இங்கு அசுரர்களின் மூலம் எவ்வளவு அடி வாங்குகிறீர்கள்? ஏனெனில் நீங்கள் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்களாக ஆகிறீர்கள் எனும் பொழுது மாயை அந்த அளவு எதிரியாக ஆகிவிடுகிறது. மாயையின் அவகுணங்கள் வேலை செய்ய தொடங்கிவிடுகிறது. அடிப்பது, தொந்தரவு செய்வது அல்லது துன்பப்படுத்துவது, தீய காரியங்களை செய்வது போன்ற அனைத்தும் பாவமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். திருடுவது போன்றவை மிகப்பெரிய பாவமாகும். பாபா, எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை. நாங்கள் உங்களை மட்டுமே நினைப்போம் என்று
நீங்கள் தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் பாடுகின்றனர். ஆனால் நினைவின் மூலம் என்ன கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் தந்தையை பற்றி அறியவே இல்லை. பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என்று ஒருபுறம் கூறுகின்றனர். மறுபுறம் லிங்கத்தை வைத்து பூஜை செய்கின்றனர். நீங்கள் நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்க வேண்டும். மகான் ஆத்மா என்று யாரை கூறுவது என்பதையும் நீங்கள் தீர்மானியுங்கள். சிறு குழந்தையாக ஸ்வர்க்கத்தின் இளவரசராக இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் மகான் ஆத்மாவா, அல்லது இன்றைய நாட்களின் கலியுக மனிதர்களா? அவர் விகாரத்தின் மூலம் பிறப்பதில்லை அல்லவா? அது விகாரமற்ற நிர்விகாரி உலகமாகும். இது விகாரங்கள் நிறைந்த உலகமாகும். விகாரம் அற்றவர்களுக்கு பல பட்டங்களை கொடுக்க முடியும். விகாரம் நிறைந்தவர்களுக்கு என்ன பட்டத்தை தர முடியும்? நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தனக்குள் சோதனை செய்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தீய பழக்கங்களை நீக்கிவிட வேண்டும். பாபா, நான் ஒருபொழுதும் தீய காரியங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுக்க வேண்டும். 2. கர்மாதீத்த நிலை அடைவதற்காக நினைவிற்கான போட்டி போட வேண்டும். ஆன்மீக சேவைக்கு தயாராக இருக்க வேண்டும். பெரியவர்கள் மீது மரியாதை வைக்க வேண்டும். வரதானம். ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுங்கள் என்ற பாடத்தின் மூலம் கடினத்தையும் சுலபம் ஆக்கிவிடக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. விளக்கம். கடினத்தை சுலபமாக்கவும் இறுதி முயற்சியில் வெற்றி பெறவும் முதல் பாடம் தந்தையை பின்பற்றுங்கள் என்பதாகும். இந்த முதல் பாடமே இறுதி நிலையை அருகில் கொண்டு வரும். இந்த பாடத்தால் தவறில்லாமல் ஏக்ரஸாக மற்றும் தீவிர முயற்சியாளராக ஆவீர்கள். ஏனெனில் எந்தவொரு விஷயத்திலும் பின்பற்றுவதற்கு பதிலாக தனது புத்தியை பயன்படுத்தும் பொழுதுதான் அது கடினமாகிவிடுகிறது. இதனால் தனது எண்ணங்கள் எனும் வலையில் தானே சிக்கிக் கொள்ளுவீர்கள். பிறகு அதிலிருந்து விடுபட நேரமும் சக்தியும் விரயமாகிறது. மாறாக தந்தையை பின்பற்றி கொண்டே சென்றால் நேரமும் சக்தியும் மீதம் ஆகும், சேமிப்பு ஆகும். ஸ்லோகன். உண்மையையும் தூய்மையையும் கையாள தனது சுபாவத்தை சரளமாக்கிக் கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எந்த அளவிற்கு தன்னை மனதின் சேவையில் ஈடுபடுத்துவீர்களோ அந்த அளவு சுலபமாகவே நீங்கள் மாயையை வெற்றியடைவீர்கள். தனக்காக மட்டும் நன்மை நினைப்பதல்லாமல் பிறருக்கும் நல்ல ஆசை மற்றும் நல்விருப்பங்கள் மூலம் மாற்றியமைக்கக்கூடிய சேவையை செய்யுங்கள். நல்ல பாவனையும் ஞானமும் அன்பும் யோகமும் இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். நீங்கள் கல்யாணக்காரி ஆகிவிட்டீர்கள். இப்போது உலகத்திற்கே நன்மை செய்பவர் ஆகுங்கள். இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்திற்கே நன்மை செய்பவர் ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.